இந்த வீடியோவில் நம்ம 9th ஸ்டாண்டர்டில் பயிற்சி 3.4 இருக்கிற சம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், கீழ் காண்பவற்றை விரிவாக்குக. அதில் ஃபஸ்ட்டு வந்து 2x + 3y + 4z ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும், a + b + c ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab + 2bc + 2ca. இப்போ ஏங்கிற இடத்துல நமக்கு 2xன்னு இருக்குது, பிங்கிற இடத்துல 3y இருக்குது, சிங்கிற இடத்துல 4z இருக்குது. இப்போ ஃபார்முலாவில் போட்டோம்னா 2x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னா 3y ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர்னா 4z ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2abனா 2 × 2x × 3y ப்ளஸ் 2bcனா 2 × 3y × 4z ப்ளஸ் 2caனா 2 × 4z × 2x. இப்போ 2x ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு நமக்கு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு 9y ஸ்கொயர். ஏன்னா அந்த ஸ்கொயர் 3க்கு வரும், ஒய்க்கும் வரும். அடுத்து 4z ஸ்கொயர்னா நானாங்க 16z ஸ்கொயர் ப்ளஸ் 2 4 4 12 12xy ப்ளஸ் 2 6 6 24yz ப்ளஸ் 2 8 2 16xz. 4x ஸ்கொயர் ப்ளஸ் 9y ஸ்கொயர் ப்ளஸ் 16z ஸ்கொயர் ப்ளஸ் 12xy ப்ளஸ் 24yz ப்ளஸ் 16xzன்னு நமக்கு கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், -p ப்ளஸ் 2q ப்ளஸ் 3r ஹோல் ஸ்கொயர். இதுவும் a + b + c ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் தான் இருக்குது. நமக்கு இந்த ஃபார்முலாவில் போடணும். இங்கே ஏங்கிற இடத்துல -p இருக்குது, பிங்கிற இடத்துல 2q இருக்குது, சிங்கிற இடத்துல 3rன்னு இருக்குது. இப்போ ஃபார்முலாவில் போட்டோம்னா ஃபஸ்ட்டு a ஸ்கொயர் -p ஹோல் ஸ்கொயர், அடுத்து ப்ளஸ் b ஸ்கொயர்னா 2q ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர்னா 3r ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 × ஏங்கிற இடத்துல -p, பிங்கிற இடத்துல 2q, அடுத்து ப்ளஸ் 2bc 2 × 2q × 3r, அடுத்து ப்ளஸ் 2ca 2 × 3r × -p. -p ஸ்கொயர்னா -p × -p நமக்கு ப்ளஸ் p ஸ்கொயர் ப்ளஸ் 4q ஸ்கொயர் ப்ளஸ் 9r ஸ்கொயர். அடுத்து இங்கே ஒரு இதில் மட்டும் மைனஸ் சிம்பிள் இருக்குது. இப்போ நமக்கு மதிப்பு வந்து மைனஸில் வரும். 2 4 -4pq, அடுத்து ப்ளஸ் 2 4 4 12qr, அடுத்து ஒரு இதில் மட்டும்தான் மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸில் மதிப்பு வரும் -6pr. அப்போ இதோட மதிப்பு இதுதான். அடுத்த சம் பாருங்கள், 2p + 3 2p - 4 2p - 5. இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது? x + a × x + b × x + c. இப்போ இதோட ஃபார்முலா வந்து x³ + a + b + c × x² + ab + bc + ca × x + abc. இப்போ நம்ம ஃபார்முலாவில் போட்டுடலாம். எக்ஸுங்கிற இடத்துல 2pன்னு இருக்குது, ஏங்கிற இடத்துல 3, பிங்கிற இடத்துல -4, சிங்கிற இடத்துல -5. x³ 2p ஹோல் க்யூப், அடுத்து ப்ளஸ் a + b + c. a என்னது 3 ப்ளஸ் -4 ப்ளஸ் -5. 4ஐயும் 5ஐயும் கூட்டணும்னா -9. ஏன்னா இது மைனஸ் சிம்பிளில் இருக்குது, அதனால் -9 ப்ளஸ் 3. 9லேருந்து 3 போச்சுன்னா நமக்கு
மைனஸ் ஆறுன்னு கிடைக்கும். மைனஸ் 6 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயருங்கிற இடத்துல 2p ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி, ஏயையும் பியையும் பெருக்கணும், மைனஸ் 12. அடுத்து ப்ளஸ் பிசி மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 5 ஐநாங்கா 20. அடுத்து சிஏ மைனஸ் 5 இன்ட்டு 3 மைனஸ் 15 இன்ட்டு எக்ஸுங்கிற இடத்துல 2p. அடுத்து ப்ளஸ் ஏபிசி முன்னாங்க 12, 12 60, ரெண்டு இதில் மைனஸ் சிம்பிள் இருக்கனால நமக்கு ப்ளஸ் 60ன்னு கிடைக்கும். 2p கியூப்போட மதிப்பு 8p கியூப். அடுத்து இந்த 2p ஸ்கொயர் 2p ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு 4p ஸ்கொயர். மைனஸ் 6ஐயும் 4ஐயும் பெருக்கும்போது நமக்கு மைனஸ் 24p ஸ்கொயர்னு கிடைக்கும். அடுத்து மைனஸ் 15ஐயும் மைனஸ் 12ஐயும் கூட்டினா மைனஸ் 27. அடுத்து ப்ளஸ் 20. இப்போது நமக்கு மைனஸ் 7ன்னு கிடைக்கும். இந்த மைனஸ் 7ஐயும் 2ஐயும் பெருக்குனா நமக்கு மைனஸ் 14p ப்ளஸ் 60. அப்போ நமக்கு வர்ற மதிப்பு வந்து 8p கியூப் மைனஸ் 24p ஸ்கொயர் மைனஸ் 14p ப்ளஸ் 60ன்னு வருது. அடுத்து பாருங்க, மூணு ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு 3a மைனஸ் 2 இன்ட்டு 3a ப்ளஸ் 4. இதுவும் எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. நமக்கு ஃபார்முலா தெரியும். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபிசி. இங்கே எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்குது? 3a. ஏங்கிற இடத்துல நமக்கு 1, பிங்கிற இடத்துல மைனஸ் 2, சிங்கிற இடத்துல 4. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா 3a ஹோல் கியூப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3ஐயும் கூட்டணும். 1 மைனஸ் 2 ப்ளஸ் 4. இப்போது 5லேருந்து 2 போச்சுன்னா 3ன்னு கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயருங்கிறது இடத்துல 3a ஹோல் ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், ப்ளஸ் ஏபி 1ஐயும் மைனஸ் 2ஐயும் பெருக்கினா மைனஸ் 2 ப்ளஸ் பிசி மைனஸ் 2ஐயும் 4ஐயும் பெருக்கினா மைனஸ் 8. அடுத்து ப்ளஸ் சிஏனா 4ஐயும் 1ஐயும் பெருக்கினா 4 இன்ட்டு எக்ஸுங்கிற இடத்துல 3a. அடுத்து ஒரு இதில் தான் மைனஸ் இருக்குது, மைனஸ் தான் வரும். 3ஐயும் பெருக்கினா ஏபிசியை பெருக்கணும். 1 2 2 இன்ட்டு 4 8 மைனஸ் 8. இதே மைனஸ் 8 வருதுன்னா நமக்கு 3ஐயும் பெருக்கி போடணும். ஒரு இதில் மட்டும் மைனஸ் இருக்கனால மைனஸில் வருது. 3a ஹோல் கியூப்போட மதிப்பு நமக்கு 27a கியூப். ஏன்னா 3க்கும் கியூப் வரும், ஏக்கும் கியூப் வரும். அடுத்து 3a ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு 9a ஸ்கொயர். இப்போது இதை பெருக்கணும்னா 3ஐயும் 9ஐயும் பெருக்கினா 27a ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், மைனஸ் 2ஐயும் மைனஸ் 8ஐயும் கூட்டினா மைனஸ் 10. அடுத்து 4 கழிச்சோம் அப்படின்னா மைனஸ் 6. மைனஸ் 6 இன்ட்டு 3a மைனஸ் 3 18a. அடுத்து மைனஸ் 8. இப்போ நமக்கு வர்ற மதிப்பு இதுதான். அடுத்த சம் பாருங்க, முழுவதும் விரிவாக்காமல் எக்ஸ் ஸ்கொயரின் கீழ் எக்ஸின் கீழ் மற்றும் மாறிலி உறுப்புகளை இயற்கணித முற்றொருமையை பயன்படுத்தி காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ் ஸ்கொயரின் கீழ் எக்ஸின் கீழ் அடுத்து மாறிலி உறுப்பு. ஃபஸ்ட்டு இது வந்து எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 7. நமக்கு இது ஃபார்முலா தெரியும். இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சின்னு இருக்குது. அப்போ ஃபார்முலா வந்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் a plus b plus c into x square plus ab plus bc plus ca x plus abc. அவங்க கேட்டிருக்கிறது எக்ஸ் ஸ்கொயரின் கீழ் அடுத்து எக்ஸின் கீழ் அடுத்து மாறிலி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்குது. ஏ என்னது 5, பி என்னது 6, சி வந்து 7, எக்ஸு வந்து எக்ஸு தான்.
இதில் போட்டோம்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 5 6 கூட்டுனா நமக்கு 11ன்னு கிடைக்கும். 11ஓட 7 கூட்டினா 18 எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயரின் கீழ் வந்து நமக்கு 18ன்னு கிடைக்கும். அடுத்து எக்ஸின் கீழுன்னு கேட்டிருக்காங்க, இந்த இதில் போடணும். ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸு. ஏபினா 5030 ப்ளஸ் பிசிங்கிற இடத்துல 6 42 ப்ளஸ் சிஏனா 5 35 இன்ட்டு எக்ஸு. இப்போ இதை கூட்டணும். 30 42 35 2 5 கூட்டினா 7 3 3 6 6 4 10. இப்போ நமக்கு 107 எக்ஸுன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸின் கீழ் வந்து 107. அடுத்து மாறிலினா ஏபிசி. இந்த இதில் மதிப்பை போட்டு நம்ம பெருக்கணும். 5 இன்ட்டு 6 இன்ட்டு 7 5 30 இன்ட்டு 7 3 21 0 210. அப்போ இதில் மாறிலி வந்து 210. அடுத்து பாருங்க, ரெண்டாவது 2x ப்ளஸ் 3 இன்ட்டு 2x மைனஸ் 5 இன்ட்டு 2x மைனஸ் 6. எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸும் கேளு. அப்புறம் மாறிலி என்னன்னு கேட்டிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயருக்கு இதில் போடுவோம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இங்கே ஏங்கிற இடத்துல 3, பிங்கிற இடத்துல -5, சிங்கிற இடத்துல -6, எக்ஸுங்கிற இடத்துல 2x. இப்போ 3ஐயும் கூட்டணும். -5 -6ஐயும் கூட்டுனா நமக்கு -11 கிடைக்கும். அதிலிருந்து 3 கழிச்சா -8. -8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னா 2x ஹோல் ஸ்கொயர். அப்போ நமக்கு -8 இன்ட்டு 4 எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். -8ஐயும் 4ஐயும் பெருக்குனா நமக்கு -32 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயரின் கீழுனா -32. அடுத்து எக்ஸுக்குள்ளது பாருங்கள். ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ். ஏபினா என்னது, 3 இன்ட்டு -5 -15 ப்ளஸ் பிசினா -5ஐயும் -6ஐயும் பெருக்கணும். 5 30 ப்ளஸ் சிஏ -6ஐயும் 3ஐயும் பெருக்குனா நமக்கு -18 இன்ட்டு எக்ஸுங்கிற இடத்துல 2x. இப்போது -15ஐயும் -18ஐயும் கூட்டணும். 5 8ஐயும் கூட்டினா 13 மிச்சம் 1 -33ன்னு கிடைக்கும். அடுத்து ப்ளஸ் 30. இதை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 3ன்னு கிடைக்கும். அதாவது பெரிய நம்பரில் வந்து மைனஸ் சிம்பிள் இருக்குது, -3ன்னு கிடைக்கும். -3 இன்ட்டு 2x ஈக்குவல் டு -6x. அப்போ எக்ஸின் கீழ் வந்து நமக்கு வந்து -6. அடுத்து வந்து மாறிலி கேட்டிருக்காங்க ஏபிசி. ஏ என்னது 3 இன்ட்டு பி வந்து -5 இன்ட்டு சி வந்து -6. 5 30 30 இன்ட்டு 3 3 9 0. நமக்கு 90ன்னு கிடைக்கும். 2 இதில் மைனஸ் இருக்கனால ப்ளஸ் 90. இதுதான் மாறிலி. அடுத்து மூணாவது பாருங்க. எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 14 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 59 எக்ஸ் ப்ளஸ் 70 எனில் கீழ்காண்பனவற்றின் மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இதுக்கு ஃபார்முலா தெரியும். எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சினா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபிசி. இங்கே பாருங்கள், அவங்க ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயருங்கிற இடத்துல 14 எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து நமக்கு 14. அடுத்து ரெண்டாவது பாருங்கள். 1/a ப்ளஸ் 1/b ப்ளஸ் 1/cன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். மீச்சியமாக கண்டுபிடிச்சோம்னா ஏபிசின்னு கிடைக்கும்.
ஃபஸ்ட்டு இதில் வந்து ஏ இருக்குது, மேலே என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். கீழே ஏ இருக்குது, மீதம் பிசியால் பெருக்கணும். இப்போ மேலேயும் நம்ம பிசியால் பெருக்கும்போது பிசின்னு கிடைக்கும். ப்ளஸ் ரெண்டாவது இதில் கீழே பி இருக்குது, ஏபிசி வரணும்னா இன்னும் ஏசியால் பெருக்கணும். அப்போ மேலேயும் ஏசியால் பெருக்குவோம். 1 இன்ட்டு ஏசி நமக்கு ஏசி. அடுத்து மூணாவது பாருங்கள், கீழே சி இருக்குது, நமக்கு ஏபிசி கிடைக்கணும். அப்போ இன்னும் ஏபியால் பெருக்குவோம். அப்போ மேலேயும் ஏபியால் பெருக்கணும். 1 இன்ட்டு ஏபி ப்ளஸ் ஏபி. இங்கே பாருங்கள், ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. இது எங்கே வருது? இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல வர்றது 59ன்னு கொடுத்துருக்காங்க. பை ஏபிசி கடைசி வர்றது தான் ஏபிசி 70. இப்போ நமக்கு வர்றது வந்து 59/70. இதுக்குள்ள மதிப்பு, அதாவது 1/A ப்ளஸ் 1/B ப்ளஸ் 1/Cயோட மதிப்பு 59/70. அடுத்து மூணாவது பாருங்க, A² ப்ளஸ் B² ப்ளஸ் C². இது நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு இதுக்கு ஃபார்முலா ஒன்று தெரியும்ல, A ப்ளஸ் B ப்ளஸ் C ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு A² ப்ளஸ் B² ப்ளஸ் C² ப்ளஸ் 2AB ப்ளஸ் 2BC ப்ளஸ் 2CA. இப்போ நமக்கு இதுதான் தேவை. இந்த இதை எப்படி எழுதலாம்? ரெண்டாக பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏன்னு கிடைக்கும். நமக்கு ஏற்கனவே தெரியும் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏயோட மதிப்பு 59. இப்போ 2 இன்ட்டு 59 A² ப்ளஸ் B² ப்ளஸ் C². அதே மாதிரி A ப்ளஸ் B ப்ளஸ் C ஹோல் ஸ்கொயர். நமக்கு A ப்ளஸ் B ப்ளஸ் சியோட மதிப்பு தெரியும் 14. அப்போ 14 ஹோல் ஸ்கொயர்னால் 14 இன்ட்டு 14. இதோட மதிப்பு வந்து நமக்கு 196ன்னு வரும். இப்போ 196. இந்த ப்ளஸ் 2 இன்ட்டு 59ஓட மதிப்பு நமக்கு 52 18 மிச்சம் 1 2 10 1 18 118ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 118 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு போகும்போது மைனஸ் 118 ஈக்குவல் டு இந்த A² ப்ளஸ் B² ப்ளஸ் C² போடும். ஏன்னா நமக்கு இந்த மதிப்பு தான் தேவை. இதை மட்டும் வச்சுட்டு இந்த ப்ளஸ் 118 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு வரும்போது மைனஸ் 118ன்னு வரும். நமக்கு ஏற்கனவே A ப்ளஸ் B ப்ளஸ் சியோட மதிப்பு 14ன்னு தெரியும். அப்போ 14² 196 மைனஸ் 118ன்னு வரும். இப்போ கழிச்சோம்னா நமக்கு மதிப்பு வந்து 78ன்னு கிடைக்கும். அதாவது A² ப்ளஸ் B² ப்ளஸ் C²ஓட மதிப்பு 78. அடுத்து நாலாவது பாருங்க, A/BC ப்ளஸ் B/AC ப்ளஸ் C/AB வேறு வேறையாக இருக்குது. இப்போ மீச்சமாக எடுத்தோம்னா நமக்கு ஏபிசின்னு கிடைக்கும். ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், கீழே வந்து பிசின்னு இருக்குது, இதில் இல்லாதது ஏ. அப்போ ஏயை வச்சு மேலே பெருக்கும்போது நமக்கு A² கிடைக்கும். ப்ளஸ் கீழே பி இல்லை, அப்போ பியை வச்சு பெருக்கும்போது மேலேயும் பியால் பெருக்குவோம். இப்போ B². அடுத்து மூணாவதுல கீழே வந்து சி இல்லை, இப்போ சியால் பெருக்கும்போது மேலேயும் சியை வச்சு பெருக்குவோம். அப்போ நமக்கு C² கிடைக்கும். அதாவது A² ப்ளஸ் B² ப்ளஸ் C² பை ஏபிசின்னு வரும். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். A² ப்ளஸ் B² ப்ளஸ் C²ஓட மதிப்பு 78. நம்ம இப்போ திரும்ப கூட அந்த ஃபார்முலா வச்சு போட்டுக்கலாம். அதாவது A² ப்ளஸ் B² ப்ளஸ் C²னா A ப்ளஸ் B ப்ளஸ் C ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு AB ப்ளஸ் BC ப்ளஸ் CA பை ABC. இப்போது A ப்ளஸ் B ப்ளஸ் சியோட மதிப்பு நமக்கு தெரியும், ஏற்கனவே பார்த்துருக்கோம் 14. இப்போ 14² மைனஸ் 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சியோட மதிப்பு நமக்கு 59. இந்த இருக்கா ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சியோட மதிப்பு நமக்கு 59. 59ன்னு போட்டோம். பை ஏபிசியோட மதிப்பு 70. 14 இன்ட்டு 14ஓட மதிப்பு நமக்கு 196 மைனஸ் 2 இன்ட்டு 59ஓட மதிப்பு
2 மிச்சம் 1 2 10 11 118/70. இப்போ கழிச்சோம்னா நமக்கு 78/70 கிடைக்கும். 2ஆல் அடித்தோம்னா 3 2 6 மிச்சம் 1 9 2 18 3 2 6 மிச்சம் 1 5 2 10 நமக்கு 39/35 கிடைக்கும். ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா தெரிஞ்சால் தான் சில சம்ஸ் எல்லாம் செய்ய முடியும். அடுத்து 4வது பாருங்க, விரிவுபடுத்துகன்னு சொல்லி ஃபஸ்ட்டு இது வந்து 3a - 4b ஹோல் கியூப் கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து a - b ஹோல் கியூப் ஃபார்மெட்டில் இருக்குது. நமக்கு ஃபார்முலா வந்து a³ - 3a² b + 3ab² - b³. இப்போ ஏங்கிற இடத்துல 3a இருக்குது, பிங்கிற இடத்துல 4b இருக்குது. ஃபார்முலாவில் போட்டோம்னா 3a ஹோல் கியூப் மைனஸ் 3 இன்ட்டு ஏங்கிற இடத்துல 3a ஹோல் ஸ்கொயர், ஏன்னா a ஸ்கொயர்னு இருக்குது, 3a ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பிங்கிற இடத்துல 4b போடுவோம், ப்ளஸ் 3 இன்ட்டு ஏங்கிற இடத்துல 3a, பி ஸ்கொயருங்கிற இடத்துல 4b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் b கியூப்னா 4b ஹோல் கியூப். 3 கியூப்போட மதிப்பு 27 இன்ட்டு a³ மைனஸ் இங்கே 3a ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ நமக்கு 9a² கிடைக்கும். இப்போ பெருக்கணும்னா 9 3 27, 27ஐயும் 4ஐயும் பெருக்கினா 4 28 மிச்சம் 2 2 8 9 10 108a² பின்னு கிடைக்கும். அடுத்து ப்ளஸ் 4b ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு 16b². இப்போ 3 இன்ட்டு 3 9a, 16ஐயும் 9ஐயும் பெருக்கணும்னா 9 54 மிச்சம் 5 1 9 9 5 14 144ab² கிடைக்கும். அடுத்து மைனஸ் 4 கியூப்போட மதிப்பு 64b³. ஏன்னா 4 கியூப் இன்ட்டு b³ நமக்கு 64b³ வரும். அப்போ வர்ற மதிப்பு வந்து 27a³ மைனஸ் 108a² b ப்ளஸ் 144ab² மைனஸ் 64b³. அடுத்து 2வது பாருங்கள், x + 1/y ஹோல் கியூப். இது வந்து a + b ஹோல் கியூப் ஃபார்மெட்டில் இருக்குது. நமக்கு ஃபார்முலா வந்து a³ + 3a² b + 3ab² + b³. இங்கே ஏங்கிற இடத்துல x இருக்குது, பிங்கிற இடத்துல 1/yன்னு இருக்குது. இப்போ a³ x³ ப்ளஸ் 3a² y, 3 இன்ட்டு a²ங்கிற இடத்துல x² ப்ளஸ் இன்ட்டு ஒய்ங்கிற இடத்துல 1/y. அடுத்து ப்ளஸ் 3 இன்ட்டு ஏங்கிற இடத்துல எக்ஸு இன்ட்டு b² 1/y ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b³ 1/y ஹோல் கியூப். இப்போது x³ ப்ளஸ் 3 x² பெருக்குனா x² இன்ட்டு 1/y. அப்போ நமக்கு கிடைக்கிறது வந்து 3x²/yன்னு கிடைக்கும். ப்ளஸ் இந்த 1/y ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு 1/y² வரும். இப்போ 3x/y² ப்ளஸ் 1/y³ கிடைக்கும். அப்போ நமக்கு கிடைக்கிற மதிப்பு வந்து x³ ப்ளஸ் 3x² y ப்ளஸ் 3x/y² ப்ளஸ் 1/y³